ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாரிமுத்து கன்னிவாடி. இது எம்கே குழு. ஈரான் போரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி சென்றுட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெஹரான் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈரானுடைய முக்கியமான ஒரு பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. வெல்கம் டு ஹெல்லுன்னா நரகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரம்ப் அமெரிக்க சோல்ஜர்ஸை உள்ளே இறக்கி விடுறதா பிளான் பண்ணியிருக்கார். அப்படி உள்ளே இறக்கி விட்டு ஈரானை ஃபைனலாக சரணடைய வச்சு பிடிக்கிறது தான் அவங்களுடைய மெயின் எய்மாக இருக்கும். அப்போ இந்த ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாடு சாதாரணமான நாடு கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா வெளியே போகிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் இந்த நாடு உங்களுக்கு நரகமாக இருக்க போகுது, அந்த நரகத்தை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்கன்னு சொல்லி ஈரான் அமெரிக்க சோல்ஜர்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்கிற மாதிரி தான். இது என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் ஈரானுக்குள்ளே என்ட்ரானா அவங்களுக்கு நரகத்தை நாங்கள் கண்ணு முன்னாடி காமிப்போன்னு ஈரான் சொல்கிறதா சொல்லப்படுது. அதுதான் டெஹரான் டைம்ஸ் ஒரு சாதாரண பத்திரிக்கை கிடையாதுங்க. அமெரிக்காவுக்குன்னே சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கக்கூடிய ஈரானுடைய ஒரு அஃபிஷியல் பேப்பர் தான் டெஹரான் டைம்ஸ். ஸோ இந்த டெஹரான் டைம்ஸில் வெல்கம் டு ஹெல்லுன்னா ஒவ்வொரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கும் நீங்கள் நரகத்தை கண் முன்னாடி பார்ப்பீங்க ஈரானுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானால் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சோல்ஜர்ஸை ஈரானுக்குள்ளே இறக்கிறதா பிளான் பண்ணியிருக்காரு. அது எஸ்பெஷலி அந்த கார்கி ஐலேண்ட், அதாவது கார்கி தீவுகள்னு சொல்லக்கூடிய அந்த கார்கி தீவுகளை தான் இவங்களை இறக்கிறதா பிளானு. ஏன்னா அந்த கார்கி ஐலாண்டு தான் ஈரானில் எண்ணெய் வளம் மிகுந்த பகுதி. 80% அந்த கார்கி ஐலாண்டில் தான் இருக்குது. அந்த கார்கி ஐலாண்டில் பிடிச்சாச்சுனாலே மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை ஈரான் சந்திக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கார்கி ஐலாண்டில் எண்ணெய் வளமும் இருக்குது. அது ஒரு கனெக்ஷன், அங்கிருந்து தான் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும். அப்படி கார்கி ஐலாண்டை அமெரிக்கன்ஸ் பிடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் உள்ளே இறக்குனாங்கன்னா அதனால் நரகத்தை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஈரான் டைம்ஸ், அதாவது டெஹரான் டைம்ஸ் ஈரான் கண்ட்ரிக்குள்ளே வர்றதை மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் இப்போ ரீசண்டாக அந்த அட்டாக்ஸ் யுஏஇ மற்றும் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறதை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ குறைச்சிருக்கிறாங்க மீன்ஸ் வான்வெளியில் ட்ரோன்ஸும் ஏவுகணையும் வச்சு அடிக்கிறத குறைச்சிருந்தாலும் இனி போர் தரையில் நடக்கக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். அதனால தான் ட்ரம்ப் தொடர்ந்து ஹர்மூஸ் ஜலசந்தியையும் அப்புறம் இந்த கார்கி தீவையும் பற்றி தொடர்ந்து ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. இட் மீன்ஸ் இவங்க பிசிக்கலாக சோல்ஜர்ஸை அனுப்பி பிடிக்க போகிறதா ஒரு தகவல். ஆனாலும் ட்ரம்ப் இத்தனை நாளாக ஹைலி சொஃபஸ்டிகேட்டடு ஃப்ளைட்ஸு, தென் ஏர்க்ராஃப்ட்ஸு, ட்ரோன்ஸு எல்லாமே யூஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவங்க பிசிக்கலாக அவங்க கண்ட்ரோலு. ஏன்னா ஈரான் ஒரு பெரிய கண்ட்ரி, உலகத்திலேயே 17 அல்லது 18வது பெரிய கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஈரானை. ஸோ அந்த அளவுக்கு பெரிய கண்ட்ரியை, அதுவும் அதிகமாக டெசர்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியை பிடிக்கிறது அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் அமெரிக்கன்ஸ் பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் வெல்கம் டு ஹெல்லுன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வான்வழி தாக்குதல்கள் என்னதான் குறைச்சிக்கிட்டாலும் இனி பிசிக்கலாக தரைவழி தாக்குதல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகுது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் ஈரான் தங்களை தானே ரொம்ப நாளாகவே தயார்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.
அவங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து கிரவுண்ட் லெவலில் நிறைய தயாரிப்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க அமெரிக்காவை வெல்கம் டு ஹெல்னு சொல்லி வந்தாங்கன்னா கண்டிப்பாக சரியான விதத்தில் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது ஒரு தரைவழி ஃபைட்டாக ஆகப்போகுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அமெரிக்காவுடைய மெயின் எய்ம் என்னென்னா கார்கி ஐலண்டை பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹர்மூஸ் ஜலசந்தியும் பிடிக்கணும். இது ரெண்டும் தான் அவங்களுடைய மெயின் எய்ம். அதில் தான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் மட்டும் இல்லை, அதுக்கு ஹர்மூஸை பிடிச்சா அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு பெரிய லெவலில் மணி கிடைக்கும். கார்கி ஐலண்டை பிடிச்சா ஈரானுடைய ஓவரால் பொருளாதாரத்தை சார்ந்த அந்த கச்சா எண்ணெய் அங்கே தான் வந்து இருக்குது, அங்கிருந்து தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது, அதையும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இனி இந்த போர் எப்படி போகும்னா ஃபிசிக்கலாக தான், அதாவது தரை வழியாக டெரஸில் தான் வந்து உங்களுக்கு டெரஸ்ட்ரியல் போராக தான் அது போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போனா அந்த சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே இறங்கி கார்கி ஐலாண்டுக்குள்ளே இறங்கி போராடுவாங்க. அதுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகம். அதுக்கு தான் ஈரான் ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நரகத்துக்கு உங்களை வரவேற்கிறோன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறதா அந்த பத்திரிகை நியூஸ் வருது. ஸோ இன்னும் சில நாட்களில் இந்த போர் எப்படி போகுதுன்னு, அவங்க எப்படி ஃபிசிக்கலாக சோல்ஜர்ஸ் உள்ளே என்ட்ராகிறாங்க, அதை எப்படி வந்து ஈரான் டிபெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருப்போம். இன்னியும் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அல்கோரிதம் அப்பப்போ நியூ வீடியோஸ் போடும்போது வந்து கரெக்டாக சேரும், இல்லைன்னா ரீச் ஆகாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.